ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன பொருள் வந்து இதில் ஆட் பண்ணால் போதும். இதில் அந்த கசப்பு தன்மை இருக்காது. மணத்தக்காளி கீரை லைட்டாக கசக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் சரி, ஒரு சில பெரியவங்களுமே சரி, இந்த கீரையை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவாங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டால் அந்த புண்ணோட வீரியம் வந்து குறைஞ்சி நல்லாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இதை கசப்பு இல்லாமல் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கோங்க, அது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 வரமிளகாயை பார்த்திங்கன்னா கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டு கீரையை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம கழுவும் போது இதில் மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கீரையை கழுவி எடுத்த பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நிறைய கீரை இருக்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி கீரையோட அளவு பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். இப்போ இதில் மிச்சம் இருக்கிற கீரையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியோட எல்லாமே குறைஞ்சி இந்த மாதிரி கீரையோட அளவு நமக்கு நல்லா தெரிஞ்ச பின்னாடி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முழுசாக சேர்த்துறாதீங்க, ஒரு 3/4 வாசி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கிற கீரை இன்னமுமே வந்து குறைஞ்சி வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த 3/4 வாசி உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும். தேங்காயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காயோட வாசத்துக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கசப்பு தன்மை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் தெரியும். கசப்பே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த தேங்காய் வந்து சேர்த்து அந்த 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ண அந்த மெத்தடுக்கும் நம்ம சேர்க்குற இந்த தேங்காய்க்கும் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை ரொம்பவே கம்மியாக தாங்க தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கீரை ரெசிபியை வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கீரையோட கசப்பு தன்மையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கசப்பு இல்லாமல் மணத்தக்காளி கீரை இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. யாருமே வேணான்னு சொல்லாமல் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.